பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தீத்து புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 35 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. எவைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும்? விடை துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எவைகளை செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும்? விடை சகலவிதமான நற்கிரியைகளை. தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் தூஷியாமலும் டேஸ் பண்ணாமலும் இருக்க வேண்டும்? விடை ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. டேஸ் உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் டேஸ் காண்பிக்க வேண்டும்? விடை பொறுமை உள்ளவர்களாய் சாந்த குணத்தை. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. டேஸ் காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் டேஸ் நடக்கிறவர்களுமாயிருந்தோம்? விடை முற்காலத்திலே வழி தப்பி. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. முற்காலத்திலே நாம் எவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம்? விடை பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. முற்காலத்திலே நாம் டேஸோடும் டேஸோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாயிருந்தோம்? விடை துர்க்குணத்தோடும் பொறாமையோடும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. முற்காலத்திலே நாம் டேஸ் தக்கவர்களும் டேஸ் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம்? விடை பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. எவைகள் பிரசன்னமான போது தேவன் நம்மை இரட்சித்தார்? விடை தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும். தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. நாம் செய்த டேசி நிமித்தம் தேவன் நம்மை இரட்சிக்கவில்லை? விடை நீதியின் கிரியைகளின் நிமித்தம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. நம்முடைய டேஸ் தேவனுடைய தயை நம்மேல் பிரசன்னமாகியது? விடை இரட்சகராகிய தேவனுடைய தயை. தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. தேவன் தமது டேஸ் படியே நம்மை இரட்சித்தார்? விடை இரக்கத்தின்படியே. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸினாலும் டேஸினாலும் தேவன் நம்மை இரட்சித்தார்?
விடை மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? விடை தேவனுடைய கிருபையினாலே. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. தேவன் நம்மேல் எதை பொழிந்தருளினார்? விடை பரிசுத்த ஆவியை. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. தேவன் யார் மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் பொழிந்தருளினார்? விடை நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. தேவன் பரிசுத்த ஆவியை நம்மேல் டேஸ் பொழிந்தருளினார்? விடை சம்பூரணமாய். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக தேவன் நம்மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார்? விடை நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. எந்த வார்த்தை உண்மையுள்ளது? விடை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்கிற வார்த்தை. தீத்து 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி எண் 20. எவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்? விடை தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவைகள் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள்? விடை தேவனுடைய வார்த்தைகள். தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. எதை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும்? விடை நியாய பிரமாணத்தை குறித்து. தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருப்பவைகள் எவைகள்? விடை புத்தியீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், வாக்குவாதங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. யாருக்கு இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலக வேண்டும்? விடை வேத புரட்டனுக்கு. தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவஞ்செய்கிறவன் யார்? விடை வேத புரட்டன். தீத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. வேத புரட்டன் டேஸ் தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவஞ்செய்கிறான்? விடை நிலை தவறி. தீத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. பவுல் டேஸ் காலத்தில் டேஸ் தங்கும்படி தீர்மானித்திருந்தார்? விடை மாரி காலத்தில் நிக்கோபோலியில். தீத்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. பவுல் யாரை தன்னிடத்தில் நிக்கோபோலிக்கு வர ஜாக்கிரதைப்படும்படி கூறினார்? விடை தீத்துவை. தீத்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார்? விடை அர்த்தெமாவையாவது தீகிக்குவையாவது. தீத்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. நியாய சாஸ்திரி யார்? விடை சேனா. தீத்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. எவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பும்படி பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார்? விடை சேனா மற்றும் அப்பொல்லோவை. தீத்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. சேனாவுக்கும் அப்பொல்லோவுக்கும் டேஸ் இல்லாதபடிக்கு அவர்களை விசாரித்து வழிவிட்டு அனுப்பு என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார்? விடை ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு. தீத்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி டேஸ் நீக்குகிறதற்கேதுவாக டேஸ் செய்ய பழகட்டும்? விடை குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸிலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு டேஸ் சொல்லு என்று பவுல் எழுதுகிறார்? விடை விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு என்று. தீத்து 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. டேஸ் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக டேஸ். விடை கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.